நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நாங்கள் வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலியமாக இந்த செய்தியை நீங்கள் வீட்டிலிருந்து ஜெபத்தோடு இந்த வழிபாட்டை பகிர்ந்து கொள்ளும் இறை செய்தியை கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆன்லைன் மூலியமாக உம்மை நாங்கள் துதித்து உம்மை போற்ற உம்மை வழிபடுவோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் நீ தருகின்ற நல்ல கிருபைக்காக தயவுக்காக கொடான கோடி நன்றிகளும் தோத்திரம் எடுக்கின்றோம். இந்த நிலை மாறவும் திருச்சபை மக்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் வழிபாட்டிலே ஒரு இடத்திலே ஆலயத்திலே நாங்கள் பங்கு பெறவும் அருள் தர வேண்டுமாக செபிக்கிறோம். இந்த ஆன்லைன் வழிபாட்டின் மூலியமாக மக்களோடு நீ பேசுவீராக, இடைப்படுவீராக, எங்கள் வாழ்வில் மாற்றத்தை தர வேண்டுமாக செபிக்கிறோம். உங்களுடைய அன்பும் அருளும் கிருபையும் தயவும் எங்களை தாங்கட்டும், வழிநடத்தட்டும். அனைவரும் ஆசீர்வாதத்தின் நன்மையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருகிறார். நமேசு முளைக்கும் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவரை போற்று வண்ணமாக பாமாலை 22வது பாடலை நாம் பாடலாம். பாமாலை 22வது பாடல் தூயா 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 சர்வ வல்ல நாதா என்ற பாடலை யாரும் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். காலை மாலை ஆராதனை முறையில் நாம் 2ஆம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதை கலிகூர்ந்து மகிழ கடவுள். திருத்துவ திருநாள். ஆம், கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு, இயல்பில் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவரால், அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பக்கம் 4. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆமென். திரிய கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாய் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானம் பூமி உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பக்கம் 6 பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவும். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவன் நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்லது. உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதராசை நமக்கிறார்கள். எல்லாவிதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம். பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படித்து மௌனமாக நம்மை சோதனை செய்வோம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்காக வேதனைகளை, அவமானங்களை, நிந்தனைகளை சகித்தாரே. நமக்காக அடிபட்டார், நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நம்மளுடைய பாவங்களுக்காக துப்பப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய தாடி முடியெல்லாம் இழுக்கப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டார், ஏளனப்படுத்தப்பட்டார். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை பாவமாக்கினாரே. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டாரே. நம் பாவத்தை நாம் உணர்வோம். அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் பாவி. ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய பிள்ளையாய் என்னை மாற்றும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போமா? ஆண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை புதிய படைப்பாய் மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கின்றார். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கிடுவோம். பின்வரும் பாவறிக்கை ஜெபங்களில் இரண்டாவது பாவறிக்கை ஜெபத்தை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இணைந்து நாம் சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கிறான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கொடுக்கிறோம். அயலாளத்தில் நாங்கள் அன்பு கொடுக்கவில்லை. எங்கள் மேல் இருக்கமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்கும் ஆண்டவர் மன்னிப்பின் பாவ நிமித்தம் கற்றுத்தள்ளி வாழ்க்கை சீர்படுத்துக்கான காலத்தில் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடுதலும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமுறை பகுதிகளை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய
வசனங்கள் 41 முதல் 52 முடிய. லூக்கா எழுதின நற்செய்தியோ 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல். இயேசுவனுடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தார்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார். வாசிக்கும்படி குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசிக்க முடியதாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுக்கு ஆயத்தமாக பாமாலை 339வது பாடலை நாம் பாடலாம். பாமாலை 239வது பாடல். பாமாலை 239வது பாடல். சபை மக்கள் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு ஞானமும் அறிவும் கடவுளின் பரிசு. Wisdom and knowledge, God's gift of God என்ற தலைப்பை உங்களோடு தியானிக்க இருக்கின்றேன். இது ஸ்டூடெண்ட் சண்டே என்று இந்த ஞாயிற்றுக்கிழமையை அழைப்பார்கள். திருமுறையிலே ஞானம் ஒரு முக்கியமான தலைப்பாக ஞானம் பேசப்படுகிறது. அது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஞானம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக திருமுறையிலே பேசப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே எபிரேயத்திலே ஹக்மா என்ற சொல் 141 முறை அது பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்கத்தில் இந்த ஞானத்திற்கான கிரேக்க பதம் சோஃபியா என்று சொல்லப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ரோபோக்கு, பெண் வடிவமான ரோபோக்கு பெயரை சோஃபியா என்று பெயர் சூட்டினார்கள். ஏனென்றால் ஞானமாக செயல்படுகிறது என்பதற்காக அந்த பெயரை சூட்டியிருந்தார்கள். திருமறையிலே 3 நூல்கள் ஞான இலக்கியங்கள் என்று சொல்வார்கள். யோபு, நீதிமொழிகள், பிரசங்கி. இந்த 3மே ஞான இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை தவிர சங்கீதங்களே 19,
37, 104, 107, 147, 148 இந்த சங்கீதங்கள் அனைத்துமே ஞான இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆரோனுக்கு ஆசாரிய உடையை தயாரிப்பதற்காக ஞானமுள்ள மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். அவள் ஏற்கனவே ஞானத்தை ஆண்டவர் தந்து அவளை அந்த பணிக்காக பயன்படுத்துகின்றார். மனிதனோட திறமையோடு சேர்ந்து ஆண்டவர் ஞானத்தை தருகின்றார். அந்த ஞானத்தை தந்து அவருடைய பணிக்காக அதை பயன்படுத்துகின்ற அன்பின் ஆண்டவராக இருக்கின்றார். ஞானத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதை நாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஞானமும் அறிவும் கடவுளின் பரிசாக இருக்கிறது. அந்த பரிசை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே ஞானத்தோடு இருக்க வேண்டும், புத்தியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அது ஆண்டவர் சொல்கிறார், பாம்பை போல வினாவாயும் புறாவை போல கபடற்றவளாயும் இருக்க வேண்டும். வினாவாக ஞானத்தோடு வாழ வேண்டும் என்று தன் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஆண்டவர். முதலாம் திருமறை பகுதி நீதிமொழியின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 1-12 வசனங்களிலே 1-4 வசனம், ஞானத்தை தேடு என்று ஆண்டவரின் அழைப்பு. ஞானத்தை தேடு, எண்ணத்தை நீ தேடினாலும் ஞானத்தை தேடிக்கொள் என்ற ஒரு அழைப்பை அந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. என் மகனே, நீ செவியை ஞானத்திற்கு சாய்த்து. ஞானம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஞானமாக பேசப்படுகிறதோ அங்கே உன் செவியை சாயி. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சு எடுத்து உன்னுடைய செவியை சாய்க்காதே. எங்க ஞானமாக பேசப்படுகிறதோ அங்கே உன் செவியை சாய் என்று சொல்கின்றார். சாய்த்து உன் இருத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உன் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. ஞானத்தை கூப்பிடு, ஞானத்தை வா என்று கூப்பிடு. புத்தியை சத்தமிட்டாலே ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆவல் கொள், வாஞ்சியாயிரு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வா என்று கூப்பிடு, அதை அழை. அதை கூப்பிட்டால் தான் உன் பக்கம் அது வரும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். ஞானத்திற்கான அழைப்பு, ஞானத்தை வா என்று அழைக்க வேண்டும், புத்தியை வா என்று கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அதை வெள்ளியை போல நாடி புதையலை போல தேடுவது போல தேடுவாயாகில். அதை வெள்ளியை போல தங்கத்தை போல நாட வேண்டும். அதை ஆசையோடு விருப்பத்தோடு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு தேட வேண்டும். அது விலை உயர்ந்தது என்று நினைத்து அதை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஞானத்தை தேட வேண்டும் என்று விரும்புகின்றார். 6-8 வசனம், ஞானம் கடவுள் தரும் கொடை. ஞானம் யாரும் தருவதில்லை. நாம் அனுபவத்தின் மூலியமாக, படிப்பதன் மூலியமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானம் என்பது கடவுள் தருகின்ற கொடை, ஆண்டவர் தருகின்ற கிருபை. நீ அதை தேட வேண்டும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அந்த கடவுளிடத்திலிருந்து ஞானத்தை நீ பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் அழைப்பு விடுக்கின்றார். எதற்காக என்பது அடுத்த 9ஆம் வசனத்தில் சொல்கிறது. நீதி, நியாயம், நிதானம் சகல வழிகளிலும் நீ வாழ வேண்டும். நீதி, நியாயம், நிதானத்தோடு நீ இருக்க வேண்டும். எதை செய்தாலும் நீதியாக செய்ய வேண்டும். எதை பண்ணாலும் நியாயத்தோடு செய்ய வேண்டும். நிதானமாக செய்ய வேண்டும். கவனத்தோடு செய்ய வேண்டும். சகல வழிகளிலும் நல்ல வழியிலே நீ நடக்க வேண்டும். அதற்காக இந்த ஞானத்தை தேடு. நீதியாய் வாழ, நிதானத்தோடு வாழ, சகல நல்ல வழிகளிலே நடப்பதற்காக இந்த ஞானத்தை நீ தேடு. அதை ஆசையோடு தேடு. ஒரு வெள்ளியை போல, பொன்னை போல அதை நாடு, தேடு என்று ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகின்றார். இந்த ஞானம் ஒரு பாதுகாப்பை தருகிறது என்று சொல்கின்றார். 10-15 வசனம், ஞானம் கடவுளுக்கு கடவுளிலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. கடவுள் தருகின்ற ஞானம் நம்மை பாதுகாக்கின்ற கருவியாக இருக்கிறது என்று அவர் சொல்கின்றார். ஞானம் உன் இருதயத்தில்
பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல்ல ஆலோசனை உன்னை காப்பாற்றும், நல்ல ஆலோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஞானம் உன் இருதயத்திலே பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல்ல ஆலோசனை உன்னை பாதுகாக்கும், புத்தி உன்னை பாதுகாக்கும் என்று பாதுகாக்கின்ற காப்பாற்றுகின்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டார். இந்த வாலிப பிள்ளைகள் நிறைய காரியங்களிலே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள். ஃபேஸ்புக் அது வாலிப பிள்ளைகளை மிக கெடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஞானம் இல்லாமல் அறிவில்லாமல் அதை போய் சிக்கிக் கொள்கின்றார். ஃபேஸ்புக்கில் வருகின்ற வாலிப பெண்களாகட்டும் வாலிப ஆண்களாகட்டும் அதை பார்த்து அவர்கள் காதல் வயப்பட்டு விடுகின்றனர், வாழ்க்கையை இழந்து போய் விடுகின்றார்கள். அதே போல டிக்டாக் அப்படிப்பட்ட காரியத்திலே தங்களை முழுதுமாய் ஈடுபட்டு தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றார்கள். வாழ்க்கை கேள்விக்குறியான நிலைக்கு மாறிவிடுகின்றார்கள். இதுக்கு தான் ஆண்டவர் சொல்கின்றார், ஞானத்தை நீ தேடு. இப்படிப்பட்ட தீய வழியிலே நீ சிக்கிக்கொள்ளாதபடி, தீய காரியங்களே சிக்கிக்கொள்ளாதபடி, பிரச்சனைகளே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இருப்பதற்கு ஞானத்தை தேடு, புத்தியை தேடு. ஆண்டவர் தருகின்ற ஞானத்தை தேட வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். பன்னெண்டாம் அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும், துன்மார்க்கனுடைய வழி நிறைய வழிகள் உண்டு, தீமைக்கு போகின்ற வழிகள் உண்டு, பாவத்துக்கு நம்மை கொண்டு போகின்ற வழிகள் உண்டு, குடி பழக்கத்துக்கு கொண்டு போகின்ற வழிகள் உண்டு, தீய பாவத்துக்கு நம்மை நடத்தி செல்கின்ற நிறைய வழிகள் உண்டு. அப்படிப்பட்ட வழிகளுக்கு நாம் தவறி சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கடவுள் காட்டுகின்ற வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்தனை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற காரியங்கள். தீய வழியிலே நாம் செல்லாதபடிக்கு, துன்மார்க்கனுடைய பாதையிலே நாம் செல்லாதபடிக்கு, மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கு, மாத்தி மாத்தி பேசுகின்ற மனிதனுடைய காரியங்களை நாம் சிக்கிக்கொள்ளாத இருப்பதற்காக ஆண்டவர் ஞானத்தை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த தீய வழிகளை நாம் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதற்கு தான் ஆண்டவர் ஞானத்தை தேட சொல்கின்றார். 13ஆம் வசனத்தில் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கனுடைய மாறுபாடுகளில் கலிகூறுபவர்களுக்கும் மாறுபாடான பாதையில் கோணலான வழியிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். இப்படிப்பட்ட காரியங்களும் தப்புவிக்கப்படுவாய். ஞானத்தை தேடும் போது, புத்தியை தேடும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட தீமையிலிருந்து நம்மை தப்புவிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். வாலிப பிள்ளைகளை, சிறுவர்களை கெடுக்கக்கூடிய அநேக தீமைகள் உண்டு. அப்படிப்பட்ட தீமைகளை நாம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். யூடியூப் நல்லதுதான், ஆனால் சிறுவர்களே தவறான காட்சிகளை பார்க்க தூண்டுகிறது. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது 8 வயதிலிருந்து தவறான காட்சியை பார்க்கிறார்கள் என்று. 8ஆம் வகுப்பிலிருந்து அது தொடங்குகிறது. இப்படிப்பட்ட தவறான பாதைக்கு நம்மை அழைத்து செல்கிறதா இருக்கிறது இந்த உலகம். அது வாலிப பிள்ளைகளை தவறான பாதையை அழைத்து செல்கின்ற காரியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஞானத்தை தேடு, நீ புத்தியை தேடு என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இப்படி தீமையை விட்டுவிட்டு நன்மையை பின்பற்ற வேண்டும், ஞானத்தை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் தருகின்ற ஞானம், அதை தேட நாம் ஆவல் கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் விரும்புகின்றார். அடுத்த மத்தேயு எழுதின லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. தீமையிலிருந்து பாதுகாக்கும் கடவுளின் ஞானம். முதலாவதாக நாம் பார்த்தோம், தீமையிலிருந்து பாதுகாக்கும் கடவுளின் ஞானம். இரண்டாவதாக பிதாவாகிய கடவுள் இயேசுவுக்கு அளித்த ஞானம்.
பிதாவாகிய கடவுள் இயேசுவுக்கு அளித்த ஞானம். 41ஆம் வசனத்திலே அவருடைய தாய் தகப்பன்மார் ஒரு வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவர் தாய் இயேசுவுடைய தாய் தகப்பன்மார் யோசேப்பும் மரியாவும் வருடம் எருசலேம் கோயிலுக்கு சென்று அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவையும் அழைத்து செல்வது வழக்கமாக இருந்தது. வருடம் தவறாமல் அவர்கள் திருச்சபைக்காக எருசலேம் கோயிலுக்கு சென்று அங்கே பலிகளை இட்டு அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டு பின்பதாக திரும்பி வருவார். நமக்கு எது வழக்கமாயிருக்கும்? நமது ஆலயத்துக்கு செல்வது வழக்கமாயிருக்கிறதா? ஆலயம் திறந்திருந்த போது, வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது எத்தனை மணிக்கு நாம் ஆலயத்திற்கு வந்தோம்? ஆலயத்தில் எந்த அளவுக்கு நாம் விருப்பத்தோடு ஆலயத்தில் நாம் பங்கு கொண்டோம்? வேதத்தை எடுத்துக்கொண்டு வந்தோமா? கீர்த்தனை எடுத்துக்கொண்டு வந்தோமா? எந்த அளவுக்கு விருப்பத்தோடு ஆண்டவரை நாம் தேடினோம்? நம் கடவுளை தேடாதனால திருச்சபை பூட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தாயும் தகப்பனும் வருடந்தோறும் எருசலேம் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அது வழக்கமாக வைத்திருந்தார். நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் ஃபங்க்ஷனை வைத்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் ஃபங்க்ஷனை கிளம்பி விடுகிறோம், பிசினஸ் கிளம்பி விடுகிறோம். ஆண்டவர் எந்த அளவுக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் தேடுகிறோம்? அவர் பஸ்கா பண்டிகைக்கு அங்கே செல்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பமும் பஸ்கா பெந்தகோஸ்து பண்டிகை கூடார பண்டிகைக்காக எருசலேம் செல்வது வழக்கமாக இருக்கும். ஆனால் சிறையிருப்புக்கு பின்பதாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் செல்வார்கள். சிறையிருப்புக்கு பின்பதாக வருடத்துக்கு ஒரே ஒரு முறை அவர்கள் எருசலேம் கோயிலுக்கு செல்வது வழக்கமாக இருந்தது. 42ஆம் வசனத்தில் அவருக்கு 12 வயதான போது அவள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய், அவருக்கு 12 வயதான போது எருசலேமுக்கு அவள் போகின்றார்கள். யோசேப்பின் குடும்பம் வரும்போது, யோசேப்பின் குடும்பம் இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயதான போது ஒவ்வொரு ஆண்மகனையும் யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் எருசலேம் கொண்டு போவது வழக்கமாக இருந்தது. அங்கே போய் அவர்கள் அர்ப்பணிப்பை செய்வார்கள், அவளை திடப்படுத்துவார்கள். அது வழக்கமாக இருந்தது அவர்களுக்கு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவோட தாய் தகப்பனும் இயேசு கிறிஸ்துவை அங்கே அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். அவருக்கு 12 வயதான போது பண்டிகையின் முறையின்படி எருசலேமுக்கு போனார்கள். 43ஆம் வசனம், பண்டிகை நாட்கள் முடிந்த பின்பு திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. 43லிருந்து 45 வரைக்கும் இவர்கள் போய்விட்டார்கள். போயிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து அங்கே தங்கிவிட்டார். ஒரு நாள் பிரயாணமாகி இவர்கள் வந்து விட்டார்கள். ஒரு 22 கிலோமீட்டர் வந்திருப்பார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார். ஒரு நாள் நடந்து வந்து விட்டார். அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவோட தாய் தகப்பனுக்கு யோசனை வருகிறது, எங்கே இயேசுவை காணும் என்று. அங்க இருக்கிற பகுதியிலே தேடுகின்றார்கள். உறவின் மக்கள் மத்தியிலே சரி நண்பர்களோடு ஊர்க்காரர்களோடு வருவார் என்று அவள் நினைத்தார்கள். அங்கேயும் தேடி அவர் இல்லை என்று மறுபடியும் நடந்து எருசலேமுக்கே செல்கின்றார். வந்தது ஒரு நாள், போனது ஒரு நாள், தேடினது ஒரு நாள், 3 நாள் ஆகிவிட்டது. அந்த 3 நாளும் இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து அந்த யூத ரபிகள் சொல்லி வந்த காரியங்களை அவர் கேட்கிறார். கேட்டு அவர் பதிலை கேள்வி கேட்கின்றார். அங்கே ஆண்டவருக்கு ஆர்வம் இருந்தது, அதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. 3 நாள் அவரை காணவில்லை. அங்கே கண்டபோதோ அவர் அங்கே கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்திலே
பிள்ளைகளை தனியாய் விடுவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான காரியமாக இருக்கும். அது பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் தனியாய் விடுவது என்பது மிகப்பெரிய கஷ்டமா இருக்குது. நான் வாழ்கின்ற சமுதாய சூழல் அப்படி இருக்கிறது. ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளை கடத்துகின்றார்கள், பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்தப்படுகின்றார்கள், அவருடைய உடல் உறுப்புகளை காசாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலைதான் நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த சமுதாயத்திலே 3 நாளும் காணவில்லை. இருந்தாலும் அவர் பத்திரமாக எருசலேம் கோயிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாற்பத்தி 6வது வசனத்திலே 3 நாளுக்கு பின்பு இயேசு அவள் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவள் போதிக்கு பேசுகிறதை கேட்கும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவள் போதிக்குவதை கேட்க வினாவ அவள் பார்க்கின்றாள். அதை பார்த்து அவள் ஆச்சரியப்படுகின்றாள். ரபிமார்களும் சனகரிப் சங்கத்தினைச் சேர்ந்த வேத பண்டிதர்களும் ஆலயத்துக்கு வெளியிலே இருந்து உட்கார்ந்து வருகின்ற மக்களுக்கு போதிப்பது அது வழக்கமாக இருந்தது. அதே போலதான் அந்த நாளிலும் போதித்துக் கொண்டிருந்ததை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார், வினாவிக் கொண்டிருக்கின்றார். நாம் எந்த அளவுக்கு ஆலயத்திலே சொல்லப்படுகின்ற பிரசங்கத்தை நாம் கேட்கின்றோம், வீட்டிலே போய் அதை தியானிக்கிறோமா, அதை டிஸ்கஸ் பண்றோமா என்பது பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஆயிரம் இது பேசினார் அவருக்கு மார்க் போடுகிறோம் நாம். ஆனால் அது என் வாழ்வுக்கு எண்ணத்தை பிரயோஜனமா இருக்கு, அது என் வாழ்வை மாற்றுகிறதா, எனக்குள் தூயாவியானவர் பேசுகின்றாரா, நான் மாற்ற வேண்டிய காரியம் என்னிடத்தில் ஏதாச்சும் உண்டா என்பதை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். அது இல்லாமல் மார்க்கை நாம் போட்டுக்கொண்டு இருப்போம் என்றால் எந்த விதத்திலும் நமக்கு பயனில்லை. ஐம்பத்தி 1வது வசனத்திலே பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவளுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாய் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இடத்திலே வைத்துக் கொண்டார். அவள் கீழ்ப்படுகின்ற ஒரு மகன். 30 வயது வரைக்கும் அவர் கீழ்ப்படுகின்றார். தன் தகப்பனோடு இருக்கின்றார், தன் தகப்பனுக்கு துணையா இருக்கின்றார். அவள் தகப்பன் எத்தனை வயது வரைக்கும் அவரோடு இருந்தார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர் தாய்க்கு 30 வயது வரைக்கும் அவர் கீழ்ப்படிந்து அவளுக்கு உதவியாக இருந்தார். ஒரு கீழ்ப்படுகின்ற நல்ல குணமுள்ள ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற இயேசு. நாம் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எந்த அளவுக்கு பெற்றோருக்கு நாம் பிள்ளைகள் கீழ்ப்படுகின்றார். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்ற நிலைக்கு மாறிவிடுகின்றார்கள். எந்த அளவுக்கு கீழ்ப்படுகின்றார். பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகள் அரிதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. 52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 4 காரியத்திலே அவர் வளர்கின்றார், விருத்தி அடைகின்றார். ஞானத்திலே விருத்தி அடைகின்றார், ஞானத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். உடல் ரீதியாகவும் வளர்கின்றார், மன ரீதியாகவும் வளர்கின்றார், உடல் ரீதியாகவும் வளர்கின்றார். தேவ கடவுளுடைய கிருபையிலும் வளர்கின்றார், மனிதனுடைய தயவிலும் வளர்கின்றார். இந்த 4 கட்டத்திலே வளர்வது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தை நாம் திறந்தோடு வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உலகத்தார் ஞானமாய் இருக்கிறது போல நீங்கள் ஞானமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்றார். ஞானத்திலே வளர வேண்டும் என்று விரும்புகின்றார். உடல் ரீதியாய் வளர வேண்டும், நல்ல பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். தேவனுடைய கடவுளுடைய கிருபையிலே வளர வேண்டும். கடவுளுடைய கிருபையில் என்றால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய சுத்த கிருபை தான் நம்மளை பாதுகாக்கிறது, நம்மளை பராமரிக்கிறது, நம்மளை தேர்த்துகிறது, அரவணைக்கிறது. எல்லாத்தையும் அவருடைய கிருபை.
அவள் கடவுளுடைய கிருபையிலே வளர்ந்தால் நாம் கடவுளுடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபையா இருக்கும். நம்மை பாதுகாப்பது, நம்மை பராமரிப்பது எல்லாமே அவருடைய கிருபையா இருக்கிறது. நம்மை பாதுகாக்கக்கூடிய கடவுள் அவர் கிருபையில் வளர்கின்றார், மனிதனுடைய தயவிலும் வளர்கின்றார். எனக்கு கடவுள் மட்டும் போதும், மனிதனுடைய தயவே வேண்டாம் என்று நாம் வாழ முடியாது. அவர் மனிதனுடைய தயவிலும் வளர்ந்து போல நாமும் மனிதனுடைய தயவிலே, மனித உறவிலே, மனித அன்பிலே, அந்த கூட்டுறவிலே நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவர் வளர்ந்து போல நாமும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அடுத்ததாக யாக்கோபு எழுதின புத்தகத்தை நாம் திருத்திக் கொள்வோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 to 18 வரைக்கும் இரண்டு ஞானத்தை குறித்து யாக்கோபு அங்கு பேசுகின்றார். இரண்டு விதமான ஞானம், ஒன்று உலக ஞானம், இரண்டாவது ஆண்டவர் தருகின்ற ஞானம். உலக ஞானம் என்னென்ன காரியங்களை செய்கிறது, ஆண்டவர் தருகின்ற ஞானம் என்னென்ன காரியங்களை செய்கிறது என்பதுதான் இந்த யாக்கோபிலே நாம் பார்க்க இருக்கிறோம். உலக ஞானம், உலக ஞானம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். அது மனித தன்மையும் மனிதனுடைய தன்மையில் அமைந்திருக்கிறது. உலக ஞானம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும், அது பரலோகத்தை நம்மை கொண்டு போகாது. ஆனால் தேவன் தருகின்ற ஞானமோ ஆண்டவரை கிட்டி செல்கின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறது. 13ஆம் வசனத்திலே, உங்களின் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவர் எவனோ அவன் ஞானத்திற்கும் புரிய சாந்தத்தோடும் தன் கிரியைகளை நல்ல நடக்கினாலும் காண்பிக்க கடவுள். ஞானம் இருக்கிறது என்றால் இந்த ஞானத்தை நிரூபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். ஞானத்தை எதன் மூலியமா நிரூபிக்க வேண்டும்? அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளையும் நல்ல நடக்கினாலே காண்பிக்க கடவுள். இது இப்படி காண்பிக்க நிரூபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். உலகம் தருகின்ற ஞானம் அது கசப்பான வைராக்கியம், விரோதம், இப்படிப்பட்ட காரியங்களை அது தருகிறது என்று சொல்கிறார். 14ஆம் வசனத்தில், உங்கள் இருதயத்தின் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திரானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம், உலகம் தருகின்ற ஞானம் கசப்பான வைராக்கியத்தை தருகிறது, அது விரோதத்தை தருகிறது. வேறொரு மொழிபெயர்ப்பிலே கட்சி மனப்பான்மை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுங்கள். வைராக்கியத்தை தருகிறது, அது கட்சி மனப்பான்மை ஏற்படுத்துகிறது. ஏதோ கட்சி என்பது இந்த உலகத்தை ஆள்கின்ற கட்சி அல்ல, அது திருச்சபையிலும் கட்சி இருக்கிறது, பல்வேறு கட்சி. ஒரு திருச்சபையிலே 2 கட்சி, 3 கட்சி, 4 கட்சிகள் இருக்கு. யார் கட்சி பக்கம் சேர்ந்திருக்கிறார் என்று ஒரு விவாதத்தை நடத்துவார். அவர்கிட்ட பேச ஒரு ஐயர் இந்த கட்சி, அவர்கிட்ட பேச ஐயர் இந்த கட்சின்னு சொல்லுவார். என் கட்சிக்கு எவ்வளவு பலம், யாரெல்லாம் என் கட்சியில் இருக்கிறார், யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவார், என்னிடத்தில் இவ்வளவு ஓட்டு பலன் இருக்கிறது என்று திருச்சபைக்குள்ளே கட்சி மனப்பான்மை, விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுங்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் அப்படிங்கிறார். அடுத்தாக சொல்றாரு, இந்த உலக ஞானம் தருகின்ற வரும் பாதை, இந்த உலக ஞானம் எப்படி வருகிறது என்பதை அங்கே 15ஆம் வசனத்தில் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஞானமாயிராமல், அது பரத்திலிருந்து வரல, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தருகின்ற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது, உலகம் சார்ந்தது. உலகம் என்பது பிசாசுக்குரியது. அந்த பிசாசிடத்திலிருந்து வருகின்ற ஞானம், சண்டை, பொறாமை, பகைமை, வைராக்கியங்கள், இதெல்லாம் கடவுள் தருகிறது அல்ல, அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது.
அது லௌகீக உலகம் சார்ந்தது, அது ஜென்ம சுபாவத்துக்குரியதும் காயினிடத்திலிருந்து வருகின்ற அந்த காரியங்கள், கொலை பாதகத்துக்குரிய காரியங்கள், மற்றவர்களை பகைக்கின்ற விரோதிக்கின்ற காரியங்கள், அதுதான் ஜென்ம சுபாவம். நமக்கு ஆவிக்குரிய சுபாவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இந்த ஜென்ம சுபாவத்தை உடையதாய் அது இருக்கிறது. அடுத்ததாக சொல்கின்றார், பேய்த்தனத்துக்கு அடுத்து பிசாசுக்குரிய குணங்களாக இருக்கிறது. இந்த உலக ஞானம் என்பது அது பேய்த்தனத்துக்குரிய ஞானமாக இருக்கிறது. யாரை கெடுக்கலாம், யாரை விழுங்கலாம், யாரை தவறான பாதையை நடத்தி செல்லலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி மற்றவர்களுடைய குடும்பத்தை கெடுக்கலாம் என்ற காரியங்கள் இந்த உலக ஞானமாக. மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்வினை வைப்பது, மற்றவர்களுக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை பரப்புவது, இப்படிப்பட்ட காரியங்களாக இந்த உலக ஞானத்தை அது சார்ந்ததாக இருக்கிறது. வைராக்கியங்கள், விரோதங்கள், கலகங்கள். கலகம் என்பது பாபேல் கோபுரத்துக்குரிய அந்த சொல்லது. குழப்பத்தை உண்டாக்குறது, கலகத்தை உண்டாக்கக்கூடிய காரியமா இருக்குது. இந்த உலக ஞானத்தை பெற்றவர்கள் சபைக்குள்ளும் குழப்பத்தையும் கலகத்தையும் உண்டாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதான் ஆண்டவர் வெறுக்கின்ற இந்த உலக ஞானத்தை. ஆனால் ஆண்டவர் தருகின்ற ஞானமோ அது பரத்திலிருந்து வருகின்ற ஞானம். ஆண்டவர் தருகின்ற ஞானம் பரத்திலிருந்து வருகின்றன. 8 காரியங்களை அங்கே சொல்கின்றார். அது பரத்திலிருந்து வருகின்ற ஞானம் என்று 17ஆம் வசனத்தில் சொல்கின்றார். அது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும், பச்சபாதம் இல்லாததாயும், பயமற்றதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட 8 காரியங்களை சொல்லி இந்த ஞானம் இருந்தால் மற்றவர்களோடு இணக்கமாக வாழ முடியும், சுத்தம் உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ முடியும், சமாதானம் எல்லாத்திலும் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ முடியும், சமாதானம் பண்ணுகிறவர்களாக வாழ முடியும். அதான் ஆண்டவர் விரும்புகிறோம். நாம் எப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றிருக்கிறோம்? நாம் மற்றவர்களோட சண்டை சச்சரவுகள் போடுவோம் என்றால் அது யார்கிருந்து வருகின்ற ஞானம்? அது யாருடைய குணம் என்று நம்மை நிதானித்துக் கொள்ள முடியும். மற்றவரோடு இணங்கி வாழ முடியவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நம்மை புரிந்து கொள்ள முடியும். நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஞானத்தை நாம் வைத்திருக்கிறோம்? மற்றவர்களோடு சமாதானமாக நாம் இருக்கிறோமா? மற்றவர்களுடைய எல்லா மக்களோடு இணக்கத்தோடு நாம் வாழ்கின்றோமா? நம்ம இரக்கம் இருக்கிறதா? நற்கனிகள் இருக்கிறதா என்பதை நம்மை சீர்தூக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் ஞானத்தை தருகிறார். அவர் பரிசாக அதை தருகின்றார். ஞானத்தையும் அறிவும் பரிசாக ஆண்டவர் தருகின்றார். ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அவருடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு அழகான பாடல், தீய குணத்தை மாற்றுவாரும் தூய ஆவியானவரே. நம்ம தூய குணத்தை, பிசாசுக்குரிய குணத்தை மாற்ற ஆண்டவர் வர ஆயத்தமாக இருக்கிறார். அவரை வாரும் என்று அழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் ஆண்டவர் இருக்கின்றார். யாக்கோபு 1:5 உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாயும் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்க தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தர அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். அது சிறிய குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து அந்த மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவராக இருக்கும்போது ஆண்டவர் ஞானத்தால் நிரப்புகிறவராக இருக்கின்றார். நற்குணங்களால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கின்றார். நம்மை அலங்கரிக்கிறவராக இருக்கின்றார். அது பரிசாக ஆண்டவர் தருகின்றார் நமக்கு.
அந்த பரிசை நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இப்படிப்பட்ட குணங்களோடு நாம் வாழும்போது, இந்த ஞானத்தோடு நாம் வாழும்போது நம் குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், நம் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும், நம் அண்டை வீட்டுக்காரனோடு நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும். நம்ம சபைக்கு வரும்போது சபையில் இருக்க எல்லாத்தோடு மக்களோடு நாம் மகிழ்ச்சியாக பேசி மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதே போல சமுதாயத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சமாதானத்தோடு இருக்க முடியும். வேலை செய்கிற இடத்திலே நாம் மகிழ்ச்சி சமாதானத்தோடு வாழ முடியும். ஒட்டுமொத்த மக்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் தருகின்ற ஞானத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம், அவரை போல மாறுவோம், அவருடைய குணாதர்சத்தோடு வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரை, ஞானமும் அறிவும் நீ தருகின்ற கொடையா இருக்கிறது சுவாமி, பரிசா இருக்கிறது. ஞானத்தில் குறைவுள்ளவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர், உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஞானத்தை புத்தியை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டுமாச்சு. உலக ஞானத்தால் நாங்கள் நிரம்பி இருக்கிறோம். அந்த உலக ஞானத்தை எடுத்து போட்டு பகைமை, வைராக்கியம், கோபம், எரிச்சல், கட்சி மனப்பான்மை எல்லாத்தையும் தூக்கி எரிந்து போட்டு நீ தருகின்ற அந்த மெய் ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டுமாச்சு. சமாதானத்தோடு, இணக்கத்தோடு, அன்போடு மற்றவர்களோடு வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை தர வேண்டுமாச்சு. நாங்கள் குறைவுள்ளவர்கள், தூயாவியானவே நீ நிறைவானவர். உம்முடைய நிறைவான அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. உம்முடைய ஞானத்தால் எங்களை ஆட்கொள்வீராக, நிரப்புவீராக. எங்களை பருத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். பெற்றுகின்ற ஞானத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க அருள் தர வேண்டுமாச்சு. ஆசீர்வதிப்பார். இயேசு மூலமாக நல்ல கடவுளே, ஆமென். அருளை கேட்டு நாம் நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தோடு நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பக்கம் 15வது பக்கம், அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ வளமுள்ள பிதாவை கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்மடுத்து உற்பத்தி பிறந்து முந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை அறைந்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் 3ஆம் நாள் மறுத்தொடர்ந்து எழுந்திருந்தார். மரணத்துக்கு ஏறி சர்வ வளமுள்ள பிதாவை கடவுள் வலதுபுறத்தை விட்டுட்டார். அவ்விடத்தில் உயிரோடு மருத்துவ ஆய்வுக்கு வருவார். பருத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பரிசுத்தம் பருத்துவான் ஐக்கியம் பாவம் சைரவிடுகிறோம். நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். திருமண அறிக்கை. சிஎஸ்ஐ பெருந்தொழுவு போதக சேகரம் பெருமனை தூய பவுல் ஆலயத்தை சார்ந்தும் திருமிகு விசுவாசம் திருமிகு கன்னிமேரி அவர்களின் குமாரத்தி திருநெல்வேலி செல்வி வி பிரியா என்பவரும், ஈரோடு மாவட்டம் சிஎஸ்ஐ பிரஃப் நினைவாலயத்தை சார்ந்த திருமிகு சுந்தரம் அவர்களின் குமாரன் திரு நிறை செல்வன் எஸ் ஜெயசீலன் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவிக்கிறோம். இந்த தூய திருமணத்தில் இவர்கள் இணையக்கூடாதபடி தடையாவது காரணமாவது இருக்குமாயின் அதை சபை போதற்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். திருமணத்திலே இணையக்கூடிய பிரியா மற்றும் ஜெயசீலன் ஆகிய இருவரையும் திருப்பாத்திரம் அர்ப்பணிக்கும். ஆசீர்வதிப்பீராக. அந்த திருமண நாளை ஆசீர்வதிப்பீராக. 26ஆம் தேதி ஆசீர்வதிப்பீராக. அந்த 26ஆம் தேதி அந்த திருச்சபையிலே வழிபாட்டிலே இவள் கணவன் மனைவியுமாய் இணைக்கப்படவும் உண்மை மகிமைப்படுத்தவும் கிருபை தர வேண்டுமாய் சொல்கிறோம். இந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்லே சுவாமி எந்த சிரமமும் இல்லாமல் உங்களுடைய திருமணம் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நடைபெற தருகிறார். பல தேவைகள் உண்டு, பல தேவைகள், பொருளாதார தேவைகள் உண்டு சாமி. அந்த அத்தனை தேவையை நீ சந்திக்க வேண்டுமா சொல்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்துகிறார். வேசு முழுக்க நல்ல கடவுளே,
ஆமென். காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 153வது பாடலை நாம் பாடலாம். இயேசுவே கிருபாசன பதியே என்ற பாடலை நாம் பாடும்போது வீடுகளிலே நீங்கள் காணிக்கைகளை எடுத்து வைத்து இந்த லாக்டவுன் பீரியட் முடிந்த பின்பதாக நீங்கள் படைக்க முடியும் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை 153வது பாடல். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இருந்தும் கர்த்தாவே எங்களுக்கு இருந்தும் ஆண்டவர் கற்பித்து தந்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமபிதாவே எங்கள் பிதாவே, நாம் கொடுக்கப்படுதல் ராஜ்யம் சித்தம் பரமபடி செய்யப்படுது பூமியிலே செய்யப்படுது. அன்பப்பத்தை எடுத்தால் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்கள் சோதனைக்கு பிரதேசம் ராஜ்யம் வளம் மகிமை என்றைக்கு முடியவில்லை. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆண்டு இந்த நாள் நாங்கள் உண்மை வழிபட உண்மை தேட நீ தருகின்ற நல்ல கிருபைக்காக தயவுக்காக கொடான கூடிய நன்றிகளும் தோத்திரம் எடுக்கின்றோம் சாமி. ஆண்டு இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிந்து இந்த கொரோனா முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு நாங்கள் மகிழ்ச்சியோடு விடுதலையோடு நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய திருமறை வசனங்களை நாங்கள் கேட்க அன்று கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் சாமி. நாளுக்கு நாள் இந்த கொரோனா நோய் கிருமிகள் மக்களை தாக்குவது அதிகமாய் கொண்டே இருக்கிறது. 7வது நிலையிலிருந்து 6ஆம் நிலைக்கு எங்களுடைய நாடு வந்துவிட்டது. சென்னை போன்ற பெருநகரங்களிலே இந்த கொரோனாவோட தாக்கம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. அநேக மக்கள் இறந்து கொண்டிருப்பதை அறிவித்தோம். ஆண்டே தயவு கூர்ந்து மனம் இறங்கி மக்களுடைய பாவங்களை குற்றங்களை மன்னித்து சொல். ஆண்டே இந்த கொரோனா நோயிலிருந்து மக்களை காத்துக்கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் சார். ஒருவரும் அழிந்து போவது உங்களுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. அனைவரும் மீட்பை பெற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய சித்தமா இருக்கிறது. தயவுகூர்ந்து மக்கள் காக்கப்பட கிருபை தருவீராக. ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். சீக்கிரத்தில் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கவும் அந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாய் உடல் ஏற்றுக்கொள்ளும், சுகத்தை பெற்று விடுதலை பெற்று ஆண்டவரே வீடு திரும்பவும் உங்களுக்கு நன்றி செலுத்தும் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்காக செபிக்கிறோம்.
அவளை சீக்கிரமாக இந்த கொரோனா ஆட்கொள்வதை அறிகிறோம் சாமி. அப்படிப்பட்ட மக்கள் எங்கள் சபையிலும் இருக்கிறார்கள் சுவாமி. மக்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீ தர வேண்டுமா செபியோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த கொரோனா நோய் தொற்று கொள்ளாதபடிக்கு நீ யோபை வேலையெடுத்து காத்தீர, அதே போல மக்களை வேலையெடுத்து காத்துக்கொள்ள வேண்டுமா செபியோம் சாமி. ஆண்டவர்களுக்காக பிரயாசத்தோடு கடினமாய் உழைத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவருக்காக, செவிலியருக்காக, தூய்மை பணியாளருக்காக, லேப் டெக்னீஷியனுக்காக, இவளை பரிசோதிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், காவலருக்காக, கடைக்காரர்களுக்காக செபியோம். பாதுகாத்துக் கொள்வீராக, பராமரித்துக் கொள்வீராக. அரசாங்கம் சொல்வதை மக்கள் கவனத்தோடு கேட்கவும் அதை பின்பற்றும் அருள் தர வேண்டுமா செபியோம் சாமி. இந்த கொரோனா நோய் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரவும் நாங்கள் உண்மை வழிபடவும் அருள் தர வேண்டுமா செபியோம். அமெரிக்காவிலே ஒரு கருப்பின வாலிபர் கொலை செய்யப்பட்டதன் மூலியமாய் அங்கே கலவரம் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. அது பரவி கொண்டிருப்பதாக இருக்கு. அநேக மக்கள் இறந்து கொண்டிருப்பதாக சொல்லி அது போலீஸ்காரர்கள் பொதுமக்களும் பாதிக்கப்படுவதாக இருக்கு. அன்றே அங்கே சமாதானம் நிலவ கிருபை தர வேண்டுமா செபியோம். உலகம் தரக்கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான். அந்த சமாதானத்தை நீ நிலைநாட்டிட வேண்டுமா செபியோம். நீ பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஐரோப்பா நாடுகள் அனைவருமே, அனைத்து மக்களும் திருச்சபை பக்கம், திருமலை பக்கம் திரும்ப கிருபை தர வேண்டுமா செபியோம். மக்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டுமா செபியோம். பாலைவன வெற்றிகளினால் ஆண்டவரே வட இந்தியா விவசாயிகள் அநேகம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சொன்ன அதுவும் தென்னகம் பக்கமும் வந்து கொண்டிருப்பதை அறிவீர் சுவாமி. அந்த பாலைவன வெற்றிகளையே நீர் அன்றே இந்தியா விட்டு நீ துரத்திட வேண்டுமா செபியோம். ஏற்கனவே கொரோனானால் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே, வருவாயில் இருந்த நிலையிலே வேதனையோடு துக்கத்தோடு இருப்பதை அறிவீர் சுவாமி. இனி மக்கள் கஷ்டப்படாதபடி அந்த வெற்றிகள் எல்லாம் துரத்தப்பட, விவசாயம் பாதுகாக்கப்பட, மக்களுக்கு உணவு கிடைக்க கிருபை தர வேண்டுமா செபியோம். எங்கள் சபையில் ஒவ்வொரு மக்களுக்காக செபியோம். ஆசீர்வதிப்பீராக. எல்லா மக்களுக்கும் வேலை கிடைக்க கிருபை தர வேண்டுமா செபியோம். அந்த வேலை தொடர்ந்து கிடைக்கும். மக்கள் சம்பாதிக்கின்ற பணங்கள் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. மீதம் எடுக்க அருள் தர வேண்டுமா செபியோம். மக்களோட தேவையை சந்திப்பீராக. மக்களை பாதுகாத்துக் கொள்கிறார். எந்த நோய் தொற்றுகளும் மக்களை தொடாதபடிக்கு நீ வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா. இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமாய் மக்கள் தங்களை சிந்திக்கவும், தங்களுடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்யவும், யோசிக்கவும், இன்னும் உம்மிடத்தில் கிட்டு சேரவும், உம்முடைய வேத வசனத்துக்கு நேராக தங்களுடைய வாழ்வை திருப்பவும், ஜெபத்துக்கு நேராக தங்களுடைய வாழ்வை திருப்பவும் ஆண்டு கிருபை தர வேண்டுமா. நாங்கள் அனைவரும் உம்மை அருகில் வளர வாழ உம்மை மகிமைப்படுத்த கிருபை தர, உம்முடைய ஞானத்தை நாங்கள் உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும். அந்த ஞானத்தோடு நாங்கள் வாழவும், ஞானம் தருகின்ற நற்குணத்தோடு நாங்கள் வாழ அனைத்து மக்களோடு, எங்கள் குடும்பத்திலே, உறவுகளுக்குள்ளே, சபைக்குள்ளே, சமுதாயத்துக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாக, இணக்கம் உள்ளவர்களாக, மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி செய்வீராக. நீ தருகின்ற ஞானத்தை எங்கள் தாரும். நீ உங்களுடைய குணத்தால் எங்களை நிரப்புகிறார், நற்கனிகளால் எங்களை நிரப்புகிறார். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க கிருபை தர வேண்டுமா. நீர் எங்கள் வாழ்வில் பிரதிபலிக்க கிருபை தருகிறார். உம்முடைய குணத்தால் எங்களை நிரப்பும், ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், மாற்றும். இதெல்லாம் இயேசு மூலம் கேட்கிற நல்ல கடவுளே, ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே,
2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் கூடி வரும்போது அவள் கேட்கவளை அருளை செய்வேன் என்று வாக்களிக்கிறேன். கர்த்தாவே, உமது அடியாளாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்கள் வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இப்பொழுது உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவு மறுமை நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஆண்டு நம்மை ஆசீர்வதித்து நம்மை காக்க கடவுள். ஆண்டு தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படி நம்ம மேல் கிருபையா இருக்க கடவுள். ஆண்டு தம்முடைய முகத்தின் மேல் பிரசனமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆண்டு உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.